உலகத்தை பதற வைத்த மத்திய கிழக்கு போர். ஒரு பக்கம் அமெரிக்கா, இஸ்ரேல், UAE, மற்றொரு பக்கம் ஈரான். கடந்த 2 நாட்களில் நடந்த சம்பவங்கள் உலக அரசியலையே குலுக்கியுள்ளது. இந்த போர் ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்தில் தொடங்கியதல்ல. பல ஆண்டுகளாக ஈரானின் அணு ஆயுத திட்டம் குறித்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் கவலை தெரிவித்து வந்தன. ஈரான் அணு ஆயுதம் உருவாக்கினால் மத்திய கிழக்கு முழுவதும் அதிகார சமநிலை மாறும் என்ற பயம் மேற்கத்திய நாடுகளில் இருந்தது. இந்த பதற்றத்தின் உச்சமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானின் இராணுவ தளங்களை குறிவைத்து திடீர் தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதல் மத்திய கிழக்கில் பெரிய போர் வெடிக்க காரணமானது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க ஈரான் மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்தது. நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளை நோக்கி ஏவப்பட்டன. இஸ்ரேலின் ஐரன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வானத்தில் வரும் ஏவுகணைகளை நடுவானில் தடுத்து பெரிய அழிவை தவிர்த்தது. இந்த போரின் தாக்கம் வளைகுடா நாடுகளுக்கும் பரவியது. UAE வானத்தில் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் தடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்த போர் உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கத் தொடங்கியுள்ளது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் எண்ணெய் கப்பல் பாதையில் பாதுகாப்பு பிரச்சினை ஏற்பட்டால் உலக எண்ணெய் விலை கட்டுக்கடங்காமல் உயரும். இந்த போருக்கு உலக நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. ஐக்கிய நாடுகள் சபை அவசர ஆலோசனைகளை நடத்தி வருகிறது. இந்த போர் 3ஆம் உலகப் போராக மாறுமா அல்லது சமாதான பேச்சுவார்த்தை தொடங்குமா? உலகமே இப்போது இந்த போரை கவனித்து வருகிறது. இது என் GK4 ஸ்பெஷல் வார் ரிவ்யூ.